டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக நிறைய பேர் நம்முடைய வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நேரலையில் என்னிடத்தில் பேசும்போது, நேரடியாக என்னை சந்திக்கும் போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, $1 பில்லியன் கேள்வின்னு நான் சொல்வேன். என்ன கேள்வி தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாக்க, உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற, தொற்றுக்களாலோ அல்லது நாம் ஏற்கனவே எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நோய்களுக்கான மாத்திரைகளாலோ பக்க விளைவு ஏற்படாமல் இருக்க, எல்லாத்துக்கும் மேல எங்க தாத்தா 100 வயசு வரல நல்லா இருந்தாரு சார், யாரோட உதவியும் இல்லாம இருந்தாரு, கண் பார்வை நல்லா இருந்தது, தோல் நல்லா இருந்தது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ஹெல்த்தியா இருந்தாரு சார். நான் எப்படி சார் ஹெல்த்தியா இருக்க முடியும்? எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம் சார், சுலபமா எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் சார். அதற்கான வழி, சிறந்த வழி, நல்ல வழி எது தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சூப்பு சொல்லி கொடுக்க போறேன். பொதுவா இன்றைக்கு உணவை கொண்டு தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்துல நாம் முதல்ல உறுதியா இருக்கும். நம்மில் நிறைய பேர் சத்து மாத்திரைகளை தேடி போவதை பார்க்கிறோம். உங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உலக சுகாதார நிறுவனத்துடைய ஒரு ஆய்வறிக்கை, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன ரிப்போர்ட் தெரியுமா? உலகத்துடைய மிகப்பெரிய ஊட்டச்சத்து மாத்திரைகளுடைய சந்தையாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு. இதுவரையிலும் யார் இருந்தானா? அமெரிக்கா இருந்தான். சைனா அதுல 10வது இடத்துல இருக்காங்க. இந்தியா இப்ப 2வது இடத்துல இருக்கு. இதோடைய வணிகம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்கள். நீ கண்ணுக்கு தெரியாமே நீங்க சத்து மாத்திரைகளை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த சத்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட இந்தியாவில் நோய்த்தன்மையும் நோய்வாய்ப்படுதலும் குறையவில்லை அப்படிங்கிறாங்க அந்த ஆராய்ச்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாங்கி சாப்பிட்ற எந்த சத்து மாத்திரையும் உங்க உடம்புடைய ஆரோக்கியத்திலேயோ அல்லது உடம்புடைய நோய் குறைப்பிற்கோ மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது கிடையாது. டாக்டர்ஸ், தியரிஸ், சயின்ஸ், ரிசர்ச் எல்லாமே ஓகே. விட்டமின் டி சத்து இல்லை, இந்தாங்க விட்டமின் டி மாத்திரை சாப்பிடுங்க. விட்டமின் B12 சத்து இல்லை, இந்தாங்க விட்டமின் B12 மாத்திரை சாப்பிடுங்க. ஜிங்க் இல்லை சார், ஃபோலிக் ஆசிட் இல்லை சார், தலைமுடி கொட்டுது சார், இந்தாங்க சத்து மாத்திரை சாப்பிடுங்க. சாப்பிட்டா உங்க பிரச்சனை தீருதா? நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று இந்த கேள்வியை உங்ககிட்ட கேளுங்க, தீருதா? இல்லை. சரி, அப்படியே 70 வருஷம் பின்னாடி போங்களேன், நம்ம தாத்தா காலத்துக்கு போங்களேன். மாத்திரையை சாப்பிட்டாலே பரிதாபமா பார்ப்பாங்க. ஐயோ உடம்பு சரியில்லையா, மாத்திரை சாப்பிட்றியா? ஆனா அவங்க எப்படி ஆரோக்கியமா இருந்தாங்க? அவங்களுக்கு ஏன் டி சத்து குறைபாடு வரல? அவங்களுக்கு ஏன் B12 சத்து குறைபாடு வரல? அவங்களுக்கு ஏன் இன்னைக்கு இருக்க மாதிரி சக்கரை நோய் வரல? ஏன்னா உணவை நம்பியதால் மட்டும்தான், பாரம்பரிய உணவை நம்பியதால் மட்டும்தான் அவர்களால் ஆரோக்கியமாக இருந்த முடிந்தது. நான் ஒரு புத்தகம் எழுதினேன். ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை நவீன முறைக்கு ஏற்றாற் போல மாற்றி அந்த புத்தகத்தை என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து எழுதினேன். இந்த புத்தகத்துடைய பேரு சரபேந்திர பாகசாஸ்திரம்னு பேரு. இந்த புத்தகத்துடைய பிரதி எங்க இருக்குன்னா, தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் லைப்ரரியில சமஸ்கிருத பிரிவு என்ன பண்ணாங்கன்னா, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அந்த மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வைத்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி நான் ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகத்துல ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. இன்னைக்கெல்லாம் பிரியாணியை பத்தி பேசுறோம், சாம்பாரை பத்தி பேசுறோம், மோர் குழம்பை பத்தி பேசுறோம், டோஃபுவை பத்தி பேசுறோம் இல்லையா? 500 வருஷத்துக்கு முன்னாடியே டோஃபு எப்படி பண்ணணும்னு அந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க சார். மட்டன் பிரியாணி, மீன் பிரியாணி, காளான் பிரியாணி. இன்னைக்கெல்லாம் காளான்லாம் இன்னைக்குதான் நீங்க கேள்விப்படுறீங்க. அந்த காலத்து ராஜாங்கள்லாம் நல்லா ஜெகஜோதியா காளான்ல பிரியாணி பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதுல அழகான ஒரு சூப்பு, நித்திய சூப்புன்னு பேர். அதுக்கு நித்திய சாரம்னு அது சமஸ்கிருத பேர். அதெல்லாம் நித்திய சாரம். மழை காலம், குளிர்காலம், வெயிற்காலம் எதுவுமே கணக்கு இல்லாம பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயது இருக்கக்கூடிய தாத்தா வரையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த காலத்தில் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூப்பு. சாரம்னா சூப்புன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் நித்திய சாரம்னு பேர். இந்த நித்திய சாரத்துடைய பயன்களை பற்றி சொல்லும் போது 6 பயன்களை முக்கியமா சொல்றாங்க. செரிமான மண்டலத்தை ஊக்குவிக்கும், காலை எழுந்தவுடன் கழிவு நீக்கம் நடைபெற உதவும்,
உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கும், ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவி செய்யும், காலநிலை மாறுபாடால் ஏற்படுகின்ற வாதம், பித்தம், கபம் சார்ந்த 3 விஷயங்களை சரி செய்ய உதவும். இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா சொல்றது என்ன தெரியுமா? 100 வயசு வாழ சாப்பிட வேண்டிய உணவு அப்படின்ற ஒரு குறிப்பு. இந்த புத்தகம் எழுதி எத்தனையோ ஆண்டுகளாச்சு. ஆனா அந்த காலத்துல கலாச்சாரமாக இருந்த ஒரு சூப்பு இது. இந்த சூப்பு எப்படி செய்யறது? 5 பொருட்கள் தேவைங்க. முதல்ல நீங்க எடுத்துக்க வேண்டியது 1/2 லிட்டர் அளவு தண்ணீர். இந்த 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர்ல 50 கிராம் புடலங்காய், 50 கிராம் சுரைக்காய், 50 கிராம் பீர்க்கன்காய், 50 கிராம் முருங்கைக்காய், அது கூட கடைசியாக 50 கிராம் முள்ளங்கி. பாருங்களேன், 5மே நம்ம பாரம்பரிய உணவு தான். புடலங்காய் இருக்கு, சுரக்காய் இருக்கு, பீர்க்கங்காய் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, முள்ளங்கி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல இருக்க வீடுகள்ல இந்த 5 காய் இல்லாம சமையல் இருக்குமானா இருக்கவே இருக்காது இல்லைங்களா? அப்ப அந்த 5 காயுமே இருக்கு. இந்த 5 50 கிராம் 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா மூடி நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு அதுல சூப்ல போடுற மாதிரி அதுக்கு தேவையான மிளகு, மஞ்சள், சீரகம் என்னென்னலாம் நம்ம போடுவோமோ போட்டு காய்ச்சி, இந்த 1/2 லிட்டர் இருக்கக்கூடிய தண்ணீர் 300 மில்லி ஆகின்ற வரை காய்ச்சி மசித்து, இதுல அதான் பியூட்டி, அதை எடுத்து கடையணுமா, வடிகட்டி தூக்கி போட்டுறக்கூடாது, கடையணுமா. கடைந்து அந்த நார்ச்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த உணவுக்குத்தான் நித்திய சாரம்னு பேர். இந்த சூப்பு, இந்த சூப்புடைய பயன்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரணம் நல்லா இருக்கணும், கழிவு நீக்கம் நல்லா நடக்கணும், உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கணும், சுறுசுறுப்பு இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல என்ன, 100 வயசு நல்லா இருக்கணும். அப்ப இன்னைக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சத்து மாத்திரை வேணுமா இல்ல இந்த சூப் வேணுமா? புடலங்காய் பித்தத்தை குறைக்கும், பீர்க்கன்காய் சிறுநீரகத்தை செம்மைப்படுத்தி ராஜ உறுப்புகளை செம்மைப்படுத்தும், முருங்கைக்காயுடைய பலன்களை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளவு சிறப்பானது. சுரைக்காய் எவ்வாறு நம்ம உடம்புல பித்தத்தை வெளியில் அனுப்பி சிறுநீரகத்தை சுத்திப்படுத்துதோ அதே போல பீர்க்கங்காய் உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. முள்ளங்கியை பத்தி சொல்லணுமா, வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை கீழ் வழியாக வாதத்தை பிரிப்பதுல மிகச்சிறந்த மருந்து. அப்ப புடலங்காய், பீர்க்கன்காய், சுரைக்காய், முருக்கன்காய், முள்ளங்கி 5 காய்கறிகள். இந்த 5 பொருளை எடுத்தோம்னா உங்களோட ஜீரண மண்டலம் பெஸ்டா இருக்கும்ல. உங்க ஜீரண மண்டலம் பெஸ்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏன் நோய் வரப்போகுது? சாப்பிட்ற உணவு நல்லா ஜீரணமாகுது, சத்துக்கள் உடம்புல சேருது, கழிவு நீக்கம் முறையா நடக்குது, உடம்புக்கு தேவையான எசென்சியலா இருக்கக்கூடிய எல்லாமே முருங்கைக்காயில இருந்து சக்தி ஓட்டத்தை, எல்லா சக்கரங்களுடைய சக்தி ஓட்டமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா அதுக்கு பெஸ்டா நீங்க பண்ண வேண்டியது முருங்கைக்காய் உணவுல சேர்க்கறது தான். அது கூட முள்ளங்கி. வாதத்தை சீரமைச்சாலே உடல்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த வாதம்ங்கிறது நெருப்பு, பித்தத்தை பெருசாக்கக்கூடிய அளவுக்கு காற்று அப்படிங்கிறது தான் வாதம். இப்போ ஒரு அடுப்பு எரியுது, காற்று அளவா அதுக்குள்ள போகும்போது எரியும், காற்று அதிகமாக போனா அந்த நெருப்பு சாதாரணமா எரியாது, வீட்டையே எரிச்சிடும் இல்லையா? காட்டு தீல நெருப்பை விட வீரியமானது காற்று தான். அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை உடலில் இருக்கக்கூடிய காற்று அதிகமாகி தீயை எரித்து ஏற்படுத்துகின்ற சிரமங்களை மாற்றுவதற்கு முள்ளங்கியை விட சிறந்த உணவு இது. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, முள்ளங்கி சாப்பிட்டா நிறைய கீழ் வழியா கேஸ் பிரியும். சத்துணவு சாப்பிடுகின்ற பழக்கம் உங்களுக்கு எல்லாம் இருந்துதான்னு தெரியல. நான் வளரும் போதெல்லாம் சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். அந்த சத்துணவுல பெரும்பாலும் போடக்கூடிய காய் என்னன்னா முள்ளங்கியும் சௌச்சவும் காலிஃபிளவர் போடுவாங்க. காலிஃபிளவர் இல்ல, நூல்கோல் போடுவாங்க. 365 நாளும் பள்ளிக்கூடத்துல என்ன இருக்கும்னா இதுதான் இருக்கும். அப்ப அந்த முள்ளங்கியை சாப்பிட்டா என்ன ஆகும்னா, எல்லாம் லஞ்ச் முடிச்ச பிறகு எல்லா பசங்களும் டர்ரு புர்ருன்னு கேஸ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தலைமை ஆசிரியர் வருவாரு, சமையல் ஆசிரியர்கிட்ட சத்தம் போடுவார், சத்துருவார், ஏமா எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றேன் முள்ளங்கி போடாதுன்னு. இந்த பசங்க பாருங்க உள்ள உட்காந்து டர்ரு புர்ருன்னு கேஸை விட்டுட்டு இருக்கானுங்க, உள்ளேயே என்னால நிக்க முடியல, நீ முள்ளங்கியே போடாதன்னு சண்டை போடுவார். எதுக்கு சொல்றேன்னா, முள்ளங்கி வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றும். இன்னைக்கு வயிறு உப்பு சத்துக்காகவும் நெஞ்சு எரிச்சலுக்காகவும் கடுமையான சோர்வில் இருக்கக்கூடிய மாத்திரைகளை உண்டாக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்றவங்க எவ்வளவு பேர் இருக்கும்? 70 வயசு இருக்க தாத்தா இன்னைக்கு ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் கிட்ட பசி இல்லைன்னு போனா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? பசியை உண்டாக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க,
இந்த புடலங்காய், இந்த சுரைக்காய், இந்த பீர்க்கன்காய், இந்த முருங்கைக்காய், இந்த முள்ளங்கி சேர்ந்த அந்த சூப் அந்த தாத்தாக்கு டெய்லி கொடுங்க. கொண்டான்னு பசிக்குதுன்னு சாப்பிடுவார். வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடாம இருக்காங்களா, அந்த சூப்பு கொடுங்க. நல்ல ஆப்பிடைட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். வயசு பிள்ளைங்க மாதவிலக்கு கோளாறுகளோட இருக்காங்களா, கொடுங்க. பீரியட்ஸ் நார்மல் ஆகும். வயசு பசங்க ராத்திரியில தூங்க மாட்டேங்கிறாங்க, பகல்லாம் சோர்வா இருக்காங்க, இதை கொடுங்க. நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள், இன்றைக்கு இந்த சூப்பை நீங்க எல்லாம் பயன்படுத்துங்க. இது செய்யறதுக்கு உங்களுக்கு பெருசா மெனக்கட்டணும்னு அவசியமே கிடையாது. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், காலையிலேயே பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கூட காலை உணவாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய, உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்கக்கூடிய இந்த சூப்பை கரெக்டா கொடுங்க. 1 மாசம் கொடுங்க. பசங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், தொப்பை குறையும், எடை குறையும், தலைமுடி நல்லா வளரும், பார்க்கறதுக்கே தோல்லாம் அழகா மாறும். முக்கியமா சாப்பிடல பசிக்கலங்கிற கம்ப்ளைண்ட் வீட்டுல இருக்காது, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? 3 வேளை ஒழுங்கா சாப்பிடுறது. அப்பா குழந்தை இன்னைக்கு சாப்பிட்டான் அப்படின்னா அம்மாங்களுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம். பெருசா ஒண்ணும் இல்லை. நான் குழந்தையா இருக்கும்போது ஏதாவது காரணத்துல விளையாட்டு அல்லது படிப்புன்னு எங்கேயாவது போயிட்டு சாப்பிடாம வீட்டுக்கு வந்தேன்னா, எங்க பாட்டி என்னை உட்கார வச்சு வயிறு நிரம்ப கழுத்தளவு சாப்பிட வைப்பாங்க. வயிறு ஃபுல்லா இல்ல, கழுத்தளவு. நான் சாப்பிடலன்னா அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. அடுத்த நாள் ஈவினிங் என்னை கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. குழந்தை சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாம்பாங்க. எத்தனை இட்லி? 8 இட்லி கொடுப்பாங்க. 8 இட்லியை சாப்பிட்டா 10 தான், 12 இட்லியை சாப்பிடணுமா. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பு நம்ம மேல. ஆனா இன்றைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்கீங்க பாருங்க, அப்பா அம்மாவையும் அப்பாவையும் போட்டு டார்ச்சர் பண்றீங்க. காலை உணவு வேண்டாம், மத்தியான உணவு வேண்டாம், ராத்திரி லேசா சாப்பிடுறது, கேட்டா எனக்கு பசிக்கல, எனக்கு வயிறு பெருசாயிரும், எனக்கு தொப்பை பெருசாயிரும், எனக்கு தலைமுடி கொட்டும், 1000 கவலைகள். இறைவா, இவ்வளவு கவலை இருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கவலைகளோட இருக்கீங்க. அப்ப நம்ம வீட்டுல 12 வயசு 16 வயசு பையனை வச்சு அம்மாவும் அப்பாவும் நம்ம போராடுவோம். ஐயோ குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான், அயன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி. ஏன் போராடணும்? தலையில தட்டி உட்கார வச்சு காலையில எழுந்த உடனே 1 கிளாஸ் இந்த சூப்பை கொடுங்க. 1 மாசம் கொடுங்க. வருவான் 8 மணிக்கு, பசிக்குது எனக்கு ஏதாவது கொடுங்க, பசிக்குது எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சாப்பிடுவாங்க. ஆனா தொப்பை வராத அளவுக்கு உடல் ஆரோக்கியமான பசியாக இருப்பதை நம்ம பார்க்கணும். அதனால வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள்னு யாரையுமே பார்க்காதீங்க. எல்லாருக்கும் கொடுங்க இந்த சூப்பு. கிட்னி நோயாளிகளை தவிர மீதி எல்லாருமே இந்த சூப்பு சாப்பிடுங்க. 1 மாசம் இந்த சூப்பை வீட்டுல எல்லாருக்கும் கொடுங்க. எப்படி குழந்தைகளுடைய பசி, பெரியவர்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல தவறாம என்கிட்ட கேட்க முடியுமான்னு பாருங்க. நான் காத்திருக்கிறேன் உங்களுக்கு விடையளிக்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.